Hi student, welcome to Dharan Academy. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு செட் ஆஃப் கொஸ்டினாக 2020 கொஸ்டினாக பார்த்துட்டே வர்றோம். இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் 20 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² y + xy² x² + xy ஆகியவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, முதல்ல x² y + xy². இது ரெண்டுலேயுமே இது 2 தடவை x இருக்குமா, x × x y + x y × y அப்படி இருக்கும். அப்போனா என்னென்னா, இங்கே வந்து xyங்கிறது வந்து காமனாக 2 தடவை இருக்குது. அப்போ அதில் வந்து காமனாக எடுத்துடலாமா? அப்போ xy = அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே ஒரு x இருக்கும், இங்கே ஒரு y இருக்கும். அப்போ x + y. இது இந்த ஃபஸ்ட்டு டேர்மோடது. செகண்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² xy. ஆனால் இங்கே yங்கிற டேர்ம் வந்து இல்லை. அப்போனா என்ன பண்ணலான்னா, எக்ஸை மட்டும் வந்து காமனாக எடுக்கலாம். அப்போ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா x + yன்னு வரும். ஆல்ரெடி பார்த்ததில் xyயை காமனாக எடுத்திருக்கோம், அதில் ஒரு x + y இருக்குது. இவங்க கேட்டிருக்கிறது HCF தான் கேட்டிருக்காங்க, மீப்போவா. அப்போ இது ரெண்டுலேயுமே வந்து x தான் வந்து காமனாக இருக்குது. அப்போ x எடுத்துக்கலாம். y வந்து இங்கே இல்லை, ஆனால் y இங்கே இருக்குது. ஸோ அதை விட்டுறணும். அடுத்து x + y எடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து இதோட HCF. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சுருக்குக கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதலான்னா, 5 1/2 இருக்கா. அப்போ 5 1/2. ஸோ 5 × 2 எவ்வளோ வரும்? 10. 10 + 1 வந்து 11. அப்போனா 11/2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 3/4 இன்னுன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்களா, அப்போனா ஆஃப்னு அர்த்தம். அப்போனா இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் பண்ணணும். இங்கே வந்து போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டு, நெக்ஸ்ட்டு ஆஃபு, அப்புறம் டிவிஷனு, மல்டிப்ளிகேஷனு, அடிஷனு, சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு. இது ஆஃப் வந்து ரூலு, இங்கே ஆஃப் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போனா ஏன்னா இங்கிலீஷில் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆஃப் இருக்குதுன்னு அர்த்தம். ஆஃப்னா அப்போ மல்டிபிள் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இதை அடித்து கொடுத்தோம்னா 3 டைம்ஸ் வரும், இதை அடித்து கொடுத்தோம்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ 2/3ங்கிறது தான் வரும். அப்போ 11/2 + 2/3. ஸோ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 6ன்னு வருமா. இங்கே வந்து 3 டைம்ஸா 33 ப்ளஸ் இங்கே 2னால 4. அப்போ 37/6ன்னு வரும். 37/6 எப்படி எழுதலான்னா, 6 1/6ன்னு எழுதலாம். ஏன்னா 6 6 36 + 1 37. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அரைக்கோள வடிவ தொட்டின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போனா அரைக்கோள அதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அது எவ்வளோ வரும்? செமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா வந்து 2/3/r³ இதுதான். ஸோ இப்படி போட்டோம்னா 2/3 போட்டுருவோம். பையோட வேல்யூ வந்து 22/7 × r³. நமக்கு வந்து ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலான்னா, 1.75 / 100. ஏன்னா இங்கே 75 இருக்கா, அப்போ 175 / 100. இதை அடித்து கொடுத்தோம்னா இது 4 டைம்ஸ் இருக்கும், 25. இங்கே வந்து 7 டைம்ஸ் இருக்கும். அப்போனா 7/4. 7/4ன்னு ஒரு 3 தடவை எழுதணும். 7/4 × 7/4. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு லிட்டரில் வேணும். அப்போனா × 1000 ×
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 7 லிட்டர் வந்து வீதம் நீர் வெளியேற்றப்படும் போது தொட்டியோட அளவு குறையுதுன்னு சொல்லியிருக்காங்களா, காலி பண்ணுதுன்னு. அப்போ 1/7ன்னு போட்டுறணும். ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே வினாடியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆன்சர் வந்து நிமிடத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 1/16 போட்டுறணும். அப்போ என்ன வரும், இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிரும். இந்த 4க்கு இங்கே 2 இருக்கும், இங்கே வந்து 11 இருக்கும். அடுத்து இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4ஆல் அடித்தோம்னா இங்கே 215 வரும். ஸோ எல்லாத்தையும் அடித்து கொடுத்தோம்னா நமக்கு 19/25 டிவைடட் பை 72ன்னு வரும். அது எல்லாத்தையும் இது பண்ணது போக. ஸோ அதை எல்லாத்தையும் அடித்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து 26.7 அந்த சம்திங்கில் வரும். அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 26 நிமிடங்கள் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு சம், ஏ ஆனவர் ஆண்டுக்கு ஒன்றுக்கு 14% வட்டி வீதத்தில் பிக்கு 15,000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25,000ம் ஒரு கைக்கடிகாரமும் தருகிறார் எனில் கைக்கடிகாரத்தின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது நார்மல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 15,000 இன்ட்டு 14% வட்டி இன்ட்டு 6 ஆண்டுகளுக்கு டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். ஸோ 14ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்னா 14 6 மல்டிபிள் பண்ணால் 4 2 84ன்னு வரும். ஸோ 84ஓட 15 மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். ஸோ 5×20க்கு 0 2 8×5 40 42ன்னு வரும். 84 0 6 12 1260. அது இன்னொரு ஜீரோ சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ 12,600ங்கிறது வட்டியாக கிடச்சிருக்கு. ஆல்ரெடி அசல் எவ்வளோ 15,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0 0 6 7 1 2 27,600. ஆனால் அங்கே 25,000 அசல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 2,600 அந்த வாட்சோட ரேட்டாக இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் எண்ணின் 60%இலிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எண் அது நமக்கு தெரியாது. அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறணும். அதுலேருந்து 60% கழிச்சிட்டோம்னா அந்த எண்ணோட 60%லேருந்து 60ங்கிற ஒரு நம்பரை கழிச்சிட்டோம்னா நமக்கு 60 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே என்னென்னா இந்த இங்கிட்டு மைனஸில் இருக்க 60 அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 60 மாறும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 6 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 120ன்னு வருமா. இதை அடித்து கொடுத்தோம்னா 2ன்னு வரும். 2 டைம்ஸ் இருக்கும். 20யா, இந்த சைடில் இருக்கிற 10 வந்து அந்த சைடு போகும்போது மல்டிபிளில் போகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சத்துக்கு தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் பி பெறும் தொகையின் அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னா A/B. ஏ எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 10 நாளில். பி வந்து 15 நாளில் முடிக்கிறாங்க. ஆனால் இவங்களோட அமௌண்ட் வந்து எஃபிஷியன்சியை பொறுத்து தான் மாறும். அப்போ அப்படி பார்க்கும்போது இவங்க இதை அடித்து கொடுத்தோம்னா 2:3 ரேஷியோ வருதா, எஃபிஷியன்சி ரேஷியோ 3:2ன்னு வரும். அப்போனா 5 தான் 2 லட்சம்னா 2 எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அடித்து கொடுத்தோம்னா 4ன்னு வரும். ஸோ 40,000மா, 2 × 4 எவ்வளோ 8, 80,000. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களிலும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதி இருக்கும் வேலையின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு A + B கண்டுபிடிச்சிடணும். ஏ வந்து 1/15, பி வந்து 1/20. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா A + B எவ்வளோ வரும்,
ஸோ 20 ரெண்டுக்கு காமனாக ரேஷியோ இது எல்சிஎம் வந்து 16 வருமா, அப்போ இது 4 டைம்ஸ் இருக்கும், இது வந்து 3 டைம்ஸ் இருக்கும். மொத்தம் 7/16 வரும். 7/60ங்கிறது 2 பேரோட டோட்டல் ஒர்க்கு. அந்த 7/60ல் 4 நாட்கள் வேலை பார்த்துருக்காங்களா, அப்போ இதை அடைச்சி கொடுத்துட்டோம்னா 12. 7/12 ஒர்க்கு 4னா 15ன்னு வரும். 7/15 ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 8/15 ஒர்க்கு இருக்கும். அவங்க மீதி இருக்கும் வேலையோட அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் 920ஆக மாறுகிறது. வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலான்னா, 800 இருக்கிறது 920 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 வருட வட்டி, ஆனால் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், /100. இந்த 920 வந்து 800 மைனஸ் பண்ணிட்டோம்னா 120 கிடைக்குமா, அதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இது 8 3 24, இது ஒரு 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5ன்னு வரும், 5%. அவங்க 3% அதிகரித்தால்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 8% மொத்தம். 8 × 800 × 3 வருடம் /100. அப்போ என்ன வரும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 8 8 64ன்னு வரும். 64 ஒரு 3 எவ்வளோ, 4 3 12, 1 6 3 18, 1 19, 192ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 800 இருக்கா அசல், அவங்க தொகை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 800ஓட 192 கூட்டினோம்னா என்ன வரும், 992ன்னு வரும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி போடலான்னா, டைரெக்டாகவே போட்டுடலாம். 48 ஆண்கள் நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 28 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளில் எக்ஸ் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 இங்கே 3 டைம்ஸ் இருக்கும். 4 7 4 7 28ன்னு வரும். மறுபடியும் இது 4 7 1 4 இது 12ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 12 × 3 36. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. 36 நாளில் முடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 36ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து, ஒரு கூட்டுத்தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் வந்து 5n² + 3n / 2 எனில் 10வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக உறுப்புகளோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா tn = sn - sn - 1 அப்படிங்கிறதா வரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 10வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணலான்னா, t10 = s10 மைனஸ் இங்கே 10ன்னு போட்டோம்னா 10 - 1 9ன்னு வரும். அப்போ s9ன்னு வரும். ஸோ இந்த இந்த இடத்த வந்து இங்கே இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், 5 × 10 10² வரும். 10² + 3n 3 × 10 / 2ன்னு வரும். மைனஸ் 5 × 9² மைனஸ் 3 × 9 / 2ன்னு வரும். ஸோ இதை 100 10 தானே, 10² 100ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு 5 இருக்கா, அப்போ 500ன்னு வரும். 500 + 30 530. அப்போ 530 / 2 மைனஸ் இங்கே என்ன வரும், 81ன்னு வருமா. 81 அதோட 5 பெருக்கணும்னா 405ன்னு வரும். 405 இது ஒரு 9 3 27 27. ஸோ கூட்டினா என்ன வரும், 2 3 432ன்னு வரும். ஸோ 432 / 2ன்னு வரும். ஸோ 530லேருந்து 432 கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும்னா 98 / 2ன்னு வரும். ஸோ அடைச்சி கொடுத்தோம்னா
49ன்னு வரும். இதுதான் வந்து அதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் என்ன பார்க்க போகிறோம்னா -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உறுப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போனா a + n - 1d அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இங்கே a வந்து -11 வரும். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் d எவ்வளோ வரும்னா, -15லேருந்து -11னா -4ங்கிறது தான் வந்து டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து n வந்து 19வது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -11 ப்ளஸ் n - 1dயா. அப்போ n என்னது 19 - 1 - 4ன்னு வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 11 அப்படியே இருக்கும். இங்கே வந்து 19ல் 1 போயிடுச்சுன்னா 18. ஸோ 18 × -4. ஸோ 18 × 4 எவ்வளோ வரும்? 18 4 8 நாங்கள் 32க்கு 2 மிச்சம் 3 1 நாங்கள் 7 72ன்னு வருமா? அப்போனா -11 மைனஸ், ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால -72. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -83ங்கிறதா ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏங்கிறதான் கரெக்டான ஆன்சர். தொடரின் அடுத்த இரு எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1 வருது. ஆனால் இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 7 வருது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 5 வருது. ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக, அதாவது அடுத்தடுத்த நம்பர்களில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நமக்கு தெரியலை. இப்போ என்ன பண்ணலான்னா ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கிறோம். எப்படின்னா 4 12 28 நெக்ஸ்ட் நம்பர் தெரியாது. அப்போ அடுத்த நம்பர் அதே மாதிரி 5 17 37 அடுத்த நம்பர். ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 8, இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 16. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 8. அப்போ அடுத்து 8 இது பண்ணால் இங்கே 24ன்னு வருமா? அப்போ 28 24 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 52ன்னு வரும். ஸோ 52 இருக்கிற ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. இருந்தாலும் இதே நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடணும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 12ன்னு வரும். அதுக்கடுத்து இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 20. அப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8. அடுத்து இதை 8ஆல் இது பண்ணோம்னா இது 28ன்னு வருமா? அப்போனா 37 28 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 1 65ன்னு வரும். ஸோ 65 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு 52 65 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன, அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். 2 பகடையா, ஒரு பகடை 6 முறை, இன்னொரு பகடை 6 முறை, மொத்தம் வந்து நமக்கு அதாவது பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு பகடையை உருட்டினோம்னா 1 2 3 4 5 6ன்னு 6 தடவை பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே 2 பகடையாக இருக்கும்போது 1 1 1 2 1 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அங்கே 1 1லேருந்து 6 6 வரைக்கும் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து நமக்கு 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து 2^40 + 2^40 இன் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2^40 2 + 2^40 இதை எப்படி எழுதலான்னா, இந்த சம்மை எப்படி போடலாம் அப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா 2^40ஆகவும் 2^1ஆகவும் பிரிச்சுக்கிறலாம். ஏன்னா 2 40லேருந்து ஒரு 40 எடுத்துருவோமா, அந்த மாதிரி. அப்போ அப்படி எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஏன்னா 2^40 காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே அதாவது இந்த 2^40லேருந்து 40 எடுத்துட்டோம்னா 2^1, அதாவது அந்த 2 மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலாவில் இருக்கும். இது வந்து a^m × a^n = a^m+n அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ அது மாதிரி போட்டோம்னா இங்கே என்ன வரும்னா 2^40 + 1 = 2^41ன்னு வரும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இரு கோளங்களின் வலைப்பரப்புகளின் புறப்பரப்பு விகிதம் வந்து 9:16 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. புறப்பரப்புகளுக்கான ஃபார்முலா என்னென்னா 4/3 πr ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இதில் ரெண்டு சைடுமே இருக்கா, அப்போ இதை R1 வச்சுக்கிடுவோம். 4/3 πr 2 ஸ்கொயர்டுன்னு வச்சுக்குவோம். ஏன்னா ரெண்டு ஆரமாக இந்த 9 இங்கே வரும், இங்கே 16 இங்கே வரும். ஸோ இதை அடித்து கொடுத்துடலாம், ரெண்டு சைடுமே அடித்து கொடுத்துடலாம். அடித்து கொடுத்துட்டோம்னா R1 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு R2 ஸ்கொயர்டுன்னு வரும். R1 ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன போடலாம்னா 9. ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு 16 வரும். அப்போ R ஸ்கொயர்டு வந்து 9னா R1 ஸ்கொயர்டு 9, R2 ஸ்கொயர்டு வந்து 16னா R1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், 3ஆக இருக்கும். R2ஓட வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு R1 R2ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ கோளங்களோட கன அளவு நமக்கு தேவை. கன அளவு ஃபார்முலா என்னென்னா 4/3 πr கியூப் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப். இது R1, இது R2. R1 R2. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். R1க்கு பதிலாக நம்ம வந்து 3ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 கியூப் இஸ்ட்டு 4 கியூப்னு வரும். 3 கியூபோட வேல்யூ வந்து 27, 4 கியூபோட வேல்யூ வந்து 64. ஸோ ஆன்சர் வந்து 27:64. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.